சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பரவும், முகத்துல ஒரு சிரிப்பு வரும். அதுக்கு காரணம் அந்த சைல்ட்ஹுட்ல அந்த குழந்தை பருவத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த பசுமையான நினைவுகள், கலர்ஃபுல் மெமரிஸ். நம்ம அந்த கலர்ஃபுல் மெமரிஸ் அப்படி சொல்லும் போது அந்த மெமரிஸை கலர்ஃபுல் ஆக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தா கசின்ஸ். நம்ம ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த கசின்ஸ் தான் அந்த நினைவுகளை பசுமையாக்குறது, அதுல இருக்கக்கூடிய வண்ணங்களாக இருக்கக்கூடியது அந்த கசின்ஸ் தான். இப்ப நம்ம யாருக்கிட்ட நம்மளோட ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டாலும் நம்ம சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுடைய பேர்ல சில பேர் அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்கூல் மேட்ஸா இருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரு பெர்மனண்டான ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம முதல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கசின்ஸாகத்தான் இருக்கும். நம்ம விவரம் தெரிஞ்சதுல இருந்து நம்ம வளர்ந்த வரைக்கும் அவங்க கூடவே இருப்போம். அதுல சில பேருக்கு அந்த நட்பும் அந்த உறவும் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த நட்பையும் அந்த உறவையும் அடிப்படையாக வச்சு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை பத்தி தான் மனதோடு உறவாடும் படங்கள் பகுதியில இன்னைக்கு நம்ம பேச போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்படி 3 கசின்களுடைய கதையாக 2014 அஞ்சலி மேனன் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த ஒரு படம் தான் பெங்களூர் டேஸ். இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. இந்த படம் தமிழ்ல ரீமேக் செய்யப்பட்டு அது தெலுங்குல டப்டு வெர்ஷனாகவும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹிந்திலையும் யாரியான் 2 அப்படிங்கிற ஒரு படமாக எல்லா இதுலையுமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்படிங்கிறது ஒரிஜினலான மலையாளம் வெர்ஷனை பத்தி தான். தமிழுக்கும் மலையாளத்திற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்னாலும் ஹிந்தியில இந்த லைனை மட்டும் வச்சுட்டு கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம பேச போறது இந்த ஹிந்தி ஒரிஜினலான மலையாள வெர்ஷனை பத்தி தான். இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறது இந்த 3 கசின்ஸை சுத்தி தான் இருக்குது. அது 2 ஆண்கள் ஒரு பெண் அப்படிங்கிற அந்த 3 கசின்ஸ் குழந்தை பருவத்திலிருந்து ஒன்னாவே இருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒரு நெருக்கமான நட்போட வளர்ந்து வர்றாங்க. அவங்க அந்த கமிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடல்ட்ஹுட்ல என்ட்ரு ஆகும்போது, அவங்க பர்சனல் லைஃபுக்குள்ள நுழையும் போது இந்த அவங்க தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்க சந்திக்கக்கூடிய அந்த சிக்கல்களை எல்லாத்தையும் இந்த அன்போடையும் நட்போடையும் எப்படி கடந்து வர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை பற்றி மட்டும் இல்லைங்க, இந்த ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றியும் ஒவ்வொரு தனி மனிதனை பற்றியும் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்கு. அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான கேரக்டராக இந்த 3 கசின்ஸும் இருக்காங்க. நீ என்ன எனக்கு ரூல்ஸ் போடுறது, எனக்கு நானே தான் ரூல்ஸ் போட்டு என்னுடைய ரூல்ஸ் படி தான் நான் வாழுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷனலான லைஃப் ஸ்டைலை மீறக்கூடிய ஒரு ஸ்வாக் பாயாக துல்கர் சல்மான், அப்புறம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான வாழ்க்கையை விரும்பக்கூடிய, தன்னுடைய பர்சனல் லைஃப்ல பர்சனல் லைஃப் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அது நம்மளுடைய பாரம்பரியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அந்த மாதிரி ஒரு கன்வென்ஷனல் லைஃப் ஸ்டைலில் அதே லைஃப் ஸ்டைலை எதிர்பார்க்கக்கூடிய நிவின் பாலி. இன்னொரு பக்கம் இந்த ஃபெமினிஸ்ட் ஆங்கிளா கொடுக்கக்கூடிய அந்த நஸ்ரியாவுடைய கேரக்டர், டிபிக்கலான ஒரு பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த கனவுகள், லட்சியங்கள் அதெல்லாம் எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்கும்போது, அதே சமயம் ஒரு ஃபேமிலியில திருமணம் அப்படின்னு வரும்போது அவங்க அப்பா அம்மாவுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணத்திலையும் அந்த கல்யாண வாழ்க்கையிலையும் தன்னுடைய குழந்தைத்தனத்தையும் அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டியை தொலைக்காம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அந்த ஒரு கேரக்டராக நஸ்ரியா இந்த 3 கசின்ஸோட லைஃப்ல வரக்கூடிய ஒரு கேரக்டராக ஃபகத் ஃபாசில் நஸ்ரியாவை கல்யாணம் பண்ணிக்க வர்றாரு. அவர் லைஃப்ல இருக்கக்கூடிய பர்சனல் டீமன்ஸ், அவருடைய பாஸ்ட், அதை கடந்து வர முடியாம அதே சமயம் கிடைச்ச வாழ்க்கையும் வாழ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக ஃபகத் ஃபாசில். இவங்க எல்லாருடைய லைஃபும் எப்படி இந்த நட்போட இந்த அன்போட கடந்து வர்றாங்க, பர்சனல் டீமன்ஸ் எல்லாம் கடந்து வர்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ் அப்படிங்கிறது, இந்த படத்தோட நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ரிலேட் ஆகிட முடியும். ஏன்னா அந்த படத்துடைய கேரக்டர்ஸோட இருக்கக்கூடிய சம்பவங்களோட நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸும் அதில் இந்த கசின்ஸும் இருப்பாங்க. இந்த தனிப்பட்ட கேரக்டர்ஸாக கூட நம்மளை ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த படத்துடைய கதாபாத்திரங்களோட நாமளே ரிலேட் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். இந்த துல்கர் சல்மான் மாதிரி ஒரு ஸ்வாகாக வாழணும், நமக்கு நாமளே ரூல்ஸ் போட்டு வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது நம்மளால முடியலை, அப்புறம் செய்யறாரு அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு ஒரு ரசனையா இருக்கும். அதே சமயம் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த இது ட்ரெடிஷ்னலான லைஃப் எதிர்பார்க்கக்கூடிய நிவின் பாலி மேலேயும் நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரும். பெண்கள் எல்லாத்துக்கும் சொல்ல வேணாம், அந்த நஸ்ரியாவுடைய கேரக்டர் என்ன ஒவ்வொரு பெண்ணையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் நஸ்ரியாவுடைய கேரக்டர் இருக்கு. ஸோ இந்த கேரக்டராக நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ்.
இந்த படத்தினுடைய லைஃபாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த கேரக்டர்ஸும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அதுதான் அப்படின்னு நம்ம சொன்னது. அது உண்மையிலே 100% கரெக்ட். எல்லாருமே அந்த ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஸை எல்லாருமே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நஸ்ரியா அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைத்தனம், அதே சமயம் அந்த வயசுக்குண்டான மெச்சூரிட்டியும் அவங்க கிட்ட இருக்குங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த பால்கனி கிளாஸ்ல ஆர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம பால்கனி டோர் லாக் ஆயிரும். அதை கீழே இருக்கிறவங்களை கூப்பிடுறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் குழந்தைத்தனமாகவும் குறும்புத்தனமாகவும் இருந்தாலும் அதுலேயும் ஒரு மெச்சூரிட்டி இருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய ரொம்ப அழகான ஒரு சீனாக இருக்கும். அவங்களோட கேரக்டரை டிஃபைன் பண்ணக்கூடிய ரொம்ப அழகான சீனாக இருக்கும். அதே மாதிரியான மெச்சூரிட்டியை அதே சமயம் குழந்தைத்தனத்தையும் அவங்க தொலைக்கல அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இந்த ஃபஹத் ஃபாசிலுடைய பாஸ்ட் சரி பண்றதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மெச்சூரிட்டியும் ரொம்ப அழகாக காமிச்சிட்டு ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கிரீன்ல இந்த 2 காட்சிகளுமே பார்க்கறது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு ஓட்டக்கூடிய பைக் மாதிரி அந்த துல்கர் சல்மானுடைய லைஃபும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் அதில் கண்ட்ரோல் பண்ண முடியாத சில ஸ்டேஜஸ் துல்கர் சல்மான் கிராஸ் பண்ணும்போது அதில் ஒரு பேலன்சிங் ஃபேக்டராக வரக்கூடியது அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த லவ் அப்படிங்கிறது அதையும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு அக்ரஷனை பேலன்ஸ் பண்ணி அதை காம் டவுன் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு கேரக்டராக அந்த ஆர்ஜே கேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அது அந்த டோன், அவங்க பேசக்கூடிய அந்த டோனே அவருக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆங்கிரி ஸ்டேஜ்ல அந்த டோன் கேட்கும்போது அவர் காம் டவுன் ஆகிறது, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அவருக்கு சூட்டிங்காக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒரு பிராஷான ஒரு துல்கர் சல்மானுக்கு அதே சமயம் அந்த பிராஷ்னஸ் என்கரேஜ் பண்ணி அதை ஒரு கண்ட்ரோலுக்கு, ஒரு கண்ட்ரோல்டு ஆங்கராக, ஒரு கண்ட்ரோல்டு அக்ரஷனாக கொண்டு வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பை காமிச்சிருக்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையை சொல்ல போனா நம்ம பல பேரும் லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடிய ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பா அந்த ஒரு இதை கப்பலை காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் வரக்கூடிய நிவின் பாலியோடைய கேரக்டர். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஒரு ட்ரெடிஷ்னலான கன்வென்ஷனல் லைஃப்பை நம்ம வாழ்ந்திருப்போம். சில பேருக்கு மனசுக்குள்ள அந்த லைஃப் வேணுங்கிற ஏக்கமும் இருக்கும். நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்றப்பனால ஒரு குடும்ப பொண்ணா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலையும் நம்ம விரும்பி இருப்போம். பட் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பேரண்ட்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸ் எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது சில பேருக்கு எப்படி இருக்கும், அந்த நிவின் பாலியோடைய இது மாதிரி அவங்க ஒரு அப்பா அம்மா ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்க ஒரு கன்வென்ஷனல் லைஃப் ஸ்டைல இருந்து வெளியே அது ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் எதிர்பார்ப்பாங்க. நம்ம அந்த கன்வென்ஷனலே பழகி போய் அதுவே கிடைக்காதான்னு இருப்போம். இதுல பேரண்ட்ஸுக்கு ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிவின் பாலியோடைய லைஃப் ரொம்ப அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா இவர மாதிரி ஒரு கன்வென்ஷனல் லைஃப் ஸ்டைல் எதிர்பார்க்கறது, அவங்க அம்மா இந்த மாடர்னிட்டியை தேடி ஓடக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு ரொம்ப அந்த 2 பேருக்கும் நடுவுல அவர் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய அந்த ஒரு எபிசோட் ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் அவர் வாழ்க்கையில என்ன தேடுறாரு அப்படிங்கறத இந்த குழப்பத்துல அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதையும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த உலகம்ங்கிறது இப்படித்தான், ஒரு பக்கம் நம்ம பழமையை ரசிச்சு விரும்பிக்கிட்டு இருப்போம், இன்னொரு பக்கம் மாடர்னிட்டியை நவநாகரிகத்தை தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இது 2மே இருக்கிறது தான் உலகம். இது 2க்கும் நடுவுல பேலன்ஸ் பண்ணி நமக்கு தேவையான வாழ்க்கையை செலக்ட் பண்ணி வாழ்றது தான் வாழ்க்கை, அதுதான் நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறத அவர் உணரக்கூடிய அந்த காட்சிகளும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த படத்துல ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிற இந்த படத்துடைய கிளைமேக்ஸ், அது இந்த கதைக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பெர்ஃபெக்டான கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்றத விட நம்ம எல்லாத்துக்கும் முழு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமை பார்த்த ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடியது இந்த கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ்ல துல்கர் சல்மான் இந்த ரேஸை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய அது யாருக்காக அந்த ரேஸை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அவங்களே தன்னை விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் உணர்ந்து அவங்களை எப்படியாவது போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த ஃபஹத் ஃபாசில் அந்த காரை ஓட்டிட்டு போவாரு. அவர் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோவா காரை ஓட்டக்கூடிய ரேசரா இருந்தவர் ஒரு பர்சனல் லாஸுக்கு அப்புறம் அந்த காரை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவா ஓட்டக்கூடியவர் இப்போ மறுபடியும் அந்த ரேசர் மாதிரி ஓட்டிட்டு போய் டைமுக்கு அவங்கள போய் அந்த இதை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற அந்த ரீச் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு மூமெண்ட். ஏன்னா இதுல நம்ம லைஃபுக்கான ஒரு மெசேஜ் இருக்கு. நம்ம பர்சனல் டிமாண்ட்ஸை நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா நமக்கான லைஃப் அப்படிங்கிறது இருக்கு, நம்ம தொலைச்ச லைஃப் கூட நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ்.
ஸோ நிச்சயமாக இந்த பெங்களூர் டேஸ் படம் வந்து ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நீங்கள் எப்போ அந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ், அந்த கோல்டன் டேஸை உங்களுக்கு ரீகிண்டில் பண்ண மாதிரி இருக்கும். எப்போல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஃபன் மொமெண்ட்ஸ், அந்த உங்கள் கசின்ஸோட குழந்தை பருவத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஃபன் மொமெண்ட்ஸ், அந்த கோல்டன் டைம்ஸை நீங்கள் மிஸ் பண்ணீங்கனாலும் இந்த படத்தை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது திருப்பி அந்த நாட்களுக்கே போன ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு படம். இதில் நான் சொன்ன மாதிரி இந்த வரக்கூடிய பல சம்பவங்கள் ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் நடந்ததாக இருக்கலாம். ஸோ நம்ம ஈஸியாக அந்த படத்தோட கனெக்ட் ஆகி ரிலேட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ்க்கே முக்கிய காரணம். ஸோ நான் தான் சொல்கிறேன், எப்போ நீங்கள் உங்களுடைய சைல்ட்ஹுட் அந்த ஃபன், அந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாலும் இந்த படத்தை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த நாட்களுக்கே போன ஒரு மன நிறைவையும் திருப்தியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இந்த பெங்களூர் டேஸ். இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.